தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்காரு. இந்த டைம்ல உங்க மனநிலை எப்படி சார் இருக்கு? அதுதாங்க, இது சாதாரண விக்டரி இல்ல, இது சாதாரண வெற்றி இல்ல. ஒரு இப்போ திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா மோர் தென் 20 கூட்டணிக்கு மேல, இவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 7-8 கூட்டணிகள். இவர் தனியா நின்று அதுவே ஒரு தைரியம் தானே. நான் எந்த ஒரு ஊழல்வாதிகளோடையும் கூட்டணிக்கு போக மாட்டேன், நான் தனியா நின்று மக்கள் என்னை தனியா செலக்ட் பண்ணி அப்படி வந்தா தான் மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியும் அப்படின்னு நின்று அந்த தைரியமே பெரிய விஷயம். இப்ப டைம் என்ன? எனக்கு அதுல நான் அரசியலுக்குள்ள நான் போக விரும்பல. நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஃபாதரா ஒரு தகப்பனா என்ன ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அவங்களோட சேருவாங்களா அது எனக்கு தெரியாது. அது யார் எடுக்க வேண்டிய முடிவு? அவர் எனக்கு தலைவர், அவர் தான், நான் தொண்டன் தான். மகனா நடிகரா பாத்திருக்கீங்க, இப்போ சிஎம் ஆக போறதா சொல்லி அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, எப்படி சார் இருக்கு? அதாங்க, இதை விட என்ன எனக்கு பெருமை வேணும், சந்தோஷம் வேணும்ன்றேன் சார். இப்போ உங்ககிட்ட ஆசி வாங்க வரதா ஒரு தகவல், நீங்க என்ன சொல்லி அனுப்ப போறீங்க சார்? நான் ஆசி கொடுத்து அனுப்பேன், ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பேன். இல்ல என்ன ஒரு அறிவுரை சொல்லுவீங்க ஒரு தந்தையா? ஐயோ, நான் திருப்பி அறிவுரை சொல்ற அளவுக்கு அவருக்கு வேணா 50 வயசு மேல ஆயிடுச்சு, 51 வயசு ஆயிடுச்சு இல்லையா? அவர் எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடிய தகுதி வந்துருச்சு, அந்த திறமை இருக்குது. ஏன்னா அது நடைமுறையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கடந்த 2 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல. அதனால அவருக்கு யாரும் அறிவுரை சொல்ல வேண்டிய தேவையில்லை, அவரே எல்லாம் நல்ல முடிவெடுப்பார். அவங்க என்னை விட சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா நான் அவங்க விஜய்க்கு ரசிகை இல்லை இல்லையா, அந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஓகே, தமிழ்நாடு கிடைத்த வெற்றி.